கருப்பு உருவம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தலை குளிச்சிருக்கேன், அதனாலதான் என் முடி இப்படி இருக்கு. நீங்க பார்க்காத மாதிரி தெரியாத மாதிரி இருந்துக்கணும். ஏன்னா நான் சொல்ற கதை மட்டும்தான் உங்களுக்கு கேக்குது அப்படின்னு இருந்துக்கணும். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, உண்மையா நடந்த சம்பவத்தை தான் சொல்ல போறேன். அதுக்கு கொடுக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கருப்பு உருவம். இவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பேரு ஸ்வேதா. அவங்க கேஎல்ல இருக்காங்க. கேஎல் எங்க இருக்கு? மலேசியால இருக்கு. மலேசியால ஒரு ஃபேமஸான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஎல் தான். அவங்க கேஎல் வீட்டுல இருக்காங்க. அவங்களோட வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 24. அதுவும் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேலை கிடைக்குது அவங்களுக்கு. அதுவும் அந்த வேலை எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேஎல்ல இருந்து சபால வேலை கிடைக்குது. அதாவது சபா கேஎல் இங்கன்னா சபா இங்க. நான் சூர்யா பட காமெடிலாம் பண்ணிட்டு இருக்க போல சீரியஸா நம்ம கதை சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் தூரம் நம்ம ஃப்ளைட்ல போகலாம், காடியில போகலாமான்னு எனக்கு தெரியல, ஆனா ஃப்ளைட்ல போகலாம். அங்க ஒரு வேலை கிடைக்குது. அதுவும் இங்க இருக்கிற சம்பளத்தை விட 5 மடங்கு கூடையா அங்க அவங்களுக்கு கிடைக்குது. யாரா இருந்தாலும் கண்டிப்பா அந்த வேலைக்கு போகணும்னு தான் நினைப்பாங்க. அவங்களும் அந்த ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரிஜிஸ்டர் ஆன ஒருத்தவங்க. ரிஜிஸ்டர்னா மலேசியால என்னதுன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா தமிழால் படி அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ், அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் என்னது நிச்சயதார்த்தம், அதெல்லாம் அவங்க இன்னும் செய்யல. அவங்க அந்த வேலைக்கு போயிட்டு அடுத்து வர 3 மாசத்துல அந்த மாதிரி அவங்க செய்யணும். அப்போ அவங்க வீட்டுல சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு சபால வேலை கிடைச்சிருக்கு, எப்படிப்பா நான் போகட்டா? அதுக்கப்புறம் அவங்க ஃபியான்சிட்டையும் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் உன்னோட முடிவு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் சந்தோஷமா அந்த சபாக்கு போறாங்க. எப்ப போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட நிச்சயதார்த்தம் 7 மாசம் முன்னுக்கு அவங்க போறாங்க. போகும்போது அவங்க இங்க இருந்தே அங்க உள்ள வீடை ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அதாவது போனோட ஆப்ல எடுக்கிறாங்க. அதுல சவால்லன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை இருக்கும். இப்ப கூட வேலையும் இருக்கும், குறைவான வேலையும் இருக்கும். ரொம்ப குறைவான வேலைன்னா நம்ம அந்த ஒரு வீட்டிலே ஒரு ரூம் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி வரும். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ற ஒரு விஷயம் அதாவது ஷேர் பண்றதுன்னா ஜாமா ஷேர் பண்ற அந்த மாதிரி இல்ல. அவங்களுக்கு ஒரு ஆள் கூட வேற ஆள், அவங்க யாருன்னே தெரியல, அவங்க கூட ஒரு வீட்டுல இருக்கிறதோட அவங்க தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க எந்த வீட ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடியோ ஹவுஸ் எடுக்கிறாங்க. ஸ்டூடியோ ஹவுஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, கணக்குப்படி பார்த்தா ஒரு நீட்டு ஹால் மாதிரி இருக்கும். அந்த ஹால்ல அங்கேயே கிச்சன், அங்க ஒரு கட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் அங்கேயே பாத்ரூம் இருக்கும். இது ஒரு வீடு மாதிரி இருக்காது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு 3 ரூம் சேர்த்து, அந்த 3 ரூம்ல அந்த கட்டில், அந்த டெலிவிஷன், டிவி, அதாவது டெலிவிஷனா டிவி, பாத்ரூம் எல்லாமே அங்க இருக்கும். நான் அந்த போட்டோ போடுறேன். அந்த ஸ்டூடியோ ஹவுஸ் அவங்க ரெண்ட் எடுக்கிறாங்க. ரெண்ட் எடுத்துனோன்னு அவங்க அங்க போறாங்க. அதாவது ஃப்ளைட்ல போறாங்க. ஃப்ளைட்ல போயிட்டு அவங்களுக்கு அந்த 7 மாசம், அதாவது நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, அந்த 7 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த வீட்டுல ஒண்ணுமே நடக்கல. அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, ஜிம் போறாங்க, கோயில் போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, அங்க இங்கன்னு போயிட்டு அந்த 7 மாசம் கழிச்சு ஆகுது. இவங்க கேலுக்கு திருப்பி வராங்க. நிச்சயதார்த்தம் முடியுது. அவங்க திருப்பியும் அந்த சபாக்கு போறாங்க. போனோன்னு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்ப இது ஒரு ரூம், அந்த ஸ்டூடியோ ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். கிச்சன் இங்கிட்டு இருக்குன்னா, இங்கிட்டு டிவி இருக்கும், நடுவுல ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சாமி போட்டோவை மாட்டிருக்காங்க. சாமி போட்டோவை மாட்டிருக்கும் போது அங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி அந்த இடத்த பார்க்கும் போது ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. இப்ப அது லைட் தட்டிட்டாங்க. அவங்க லைட் தட்டிட்டு இப்படி திடீர்னு இப்படி லைட் தட்டிட்டு இப்படி திடீர்னு பார்க்கும் போது அந்த இடம் மட்டும் இருட்டா இருக்கு. அவங்க
ஒருவேளை லைட்டிங் பத்தலையோ அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போறாங்க. குளிக்க போகும்போத என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒன்றும் நடக்கல. ஆனா அவங்க ஒரு செம்ம வாசமான ஒரு பாடி வாஷ் தான் பாய்க்கிறாங்க. ஆனா செம்ம ஒரு நாத்தம் நாறுது. அவங்க வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கும் போது யோசிக்கிறாங்க, என்னடா வாடை இது, எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க சட்டெல்லாம் மாத்திட்டாங்க. அப்பயும் அவங்களால அந்த வாடை தாங்கவே முடியல. திருப்பியும் அவங்க வந்துட்டு இப்ப நம்ம மூந்து பார்ப்போம் தானே, எங்க இருக்கு என்ன எங்க வாசம் வருது அப்படின்னு பார்க்கும்போது திருப்பியும் அவங்க பாத்ரூம் கிட்ட போகும்போது தான் செம்ம ஒரு வாடை அடிக்குது. ஆனா அந்த பாத்ரூம்ல தேடி கீடி பார்த்தா ஏதாவது எலி செத்து இருக்கா இல்ல ஏதாச்சும் என்னமா அப்படின்னு பாக்குறாங்க. அங்க ஒண்ணுமே செத்து கிடக்கல. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவங்க வீட்டுல அதாவது கேரள இருக்கும் போத ஒரு 3 மாசமா அவங்க வீட்டுல வந்து பாத்ரூம் வந்து ஒரு செம்ம வாடையா இருந்துச்சு. கடைசியில பார்த்தா அந்த அந்த டேங்க் இருக்கும்ல, அது வந்து சுத்தம் பண்ணாதனால அந்த தண்ணி மேல வந்து ஒரு செம்ம வாடை. அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இங்கேயும் ஒருவேளை அதே பிரச்சனை போல, அதனால ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பாத்ரூம் வந்து இந்த மாதிரி வாடை அடிக்குது, என்னன்னு தெரியல, நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஓனர் வந்து ரிப்ளை பண்ணல. ஏன்னா அவங்க நைட் பண்றாங்க, அவங்க ஒரு 9 மணிக்கு மேல பண்றாங்க. அதனால அவங்களுக்கு திருப்பி ரிப்ளை கிடைக்கவே இல்லை. அப்ப அவங்க வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போறாங்க. தூங்கிட்டு அதாவது தூங்கிட்டு இருக்காங்க நார்மலா. ஏன்னா 7 மாசம் இருந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. அப்ப அவங்க வந்துட்டு வாடை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூமுக்கு அது சாத்திட்டு தூங்க போயிட்டாங்க. அவங்க தூங்கிட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கட்டம் எழுந்திருக்கிறாங்க. அப்ப எழுந்திருக்கும் போது என்னடா தூக்கம் வரல, ஒரு வேலை ரொம்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அடுத்த நாளே அவங்க வந்து இங்க வந்துட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு வந்துட்டு மத்தியான ஷிஃப்ட், வேலை ஷிஃப்ட். அதனால இவங்க வந்துட்டு இங்க தூங்கும் போது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓவர் டயர்டுனால தூக்கம் வர மாட்டுதோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வேலை இருக்கு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 3 ஷிஃப்ட் வேலை. 3 ஷிஃப்ட் எப்படின்னா, காலையில ஒண்ணு இருக்கும், இல்ல மத்தியானம் இருக்கும், இல்ல ராத்திரி இருக்கும். இப்போ ஒரு வாரம் காலையில ஃபுல்லானா அடுத்த வாரம் மத்தியானம் ஃபுல்லா இருக்கும், இல்ல அடுத்த வாரம் ராத்திரி ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி வேலை செய்யறாங்க. அப்ப டயர்டா இருக்கு, ஆனா அவங்களால தூங்க முடியல. அதுவும் எத்தனை மணிக்கு போன் எடுத்து பார்த்தாங்கன்னா 3:15, அதாவது 3:15 அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்னடா தூக்கமே வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது திடீர்னு இப்படி வெளியே பாக்குறாங்க. வெளியே பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இப்ப நம்ம தனியா இருக்கோம், நான் ஒரு மாதிரி ஏதாவது யோசனை வந்துட்டே இருக்கோம்ல, ஏதாச்சும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து பேயின்னு தோணல, அதாவது ஒரு ஆவியா அவங்களுக்கு எதுவுமே தோணல. அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு கிரீப்பியா, ஐயோ என்னது தனியா இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு லோன், அந்த தனியா இருக்கிற ஃபீல் வருது. அப்ப இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டூடியோ ஹவுஸ்னா நேரா வந்து கண்ணாடி இருக்கும், பெரிய கண்ணாடி. அந்த கண்ணாடிக்கு நேரா அங்க பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் தெரியும். அப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, சரி நம்மளுக்கு தான் தூக்கம் வரல சொல்லிட்டு அந்த கர்டன் திறந்து விட்டுட்டு அந்த ஏர்போர்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஏர்போர்ட் வந்து செம்ம லைட்டு அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்க சும்மா பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. எத்தனை மணிக்கு, 3:20க்கு. அப்படியே டக்குன்னு தூங்கிட்டு டப்புன்னு திருப்பியும் ஒரு நம்ம பயந்துட்டு முழிப்போம்ல, அந்த மாதிரி திடீர்னு முழிக்கிறாங்க. மணி பாத்தீங்கன்னா அப்பதான் 3:30. வெறும் 10 நிமிஷம் தான் தூங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னடா இது தூக்கமே வரமாட்டுதுன்னு சொல்லி அவங்க அப்படி இருந்து 10 நிமிஷம் தூங்குறாங்க, 10 நிமிஷம் அழிக்கிறாங்க, 10 நிமிஷம் தூங்குறாங்க, 10 நிமிஷம் அழிக்கிறாங்க, 10 நிமிஷம் தூங்குறாங்க, 10 நிமிஷம் அழிக்கிறாங்க. இப்படியே ஆகி மணி காலையில 7 ஆயிருச்சு. அவங்களால தூங்கவே முடியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலையில 9 மணிக்கு வேலை. சீக்கிரமா குளிச்சுட்டு காலையில பாத்தீங்கன்னா அவங்க குளிக்க போகும்போது அந்த பாத்ரூம் வார்டு அடிக்குதா பாத்தீங்கன்னா வார்டு அடிக்கல. அப்போ அவங்க என்ன, அப்போ வந்துட்டு அவங்க அவ்வளவு ஒரு விஷயமா எடுத்துக்கல. ஏன் இப்ப வார்டு அடிக்கல? இப்ப நானா இருந்ததான் கண்டிப்பா யோசிச்சிருப்பேன், ராத்திரி மட்டும் வார்டு அடிக்கணுமா, ஏன் காலையில வார்டு அடிக்க கூடாதா அப்படின்னு நோன்ற கேள்வியெல்லாம் எனக்கு மண்டையில வந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு அது வரல, வேகமா கிளம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் பத்தல, செம்ம ரஷிங்கா இருக்கு. அப்போ அவங்க 9 மணிக்கு அங்க போய் பார்த்து அங்க பேஷண்ட் தானே பாத்துக்கணும், இவங்களே ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்காங்க. ஏன்னா தூக்கம் பத்தலையா, அப்ப தூக்கம் பத்தலைன்னா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. இப்படியே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து கேக்குறாங்க, ஏன் நீ எப்போதுமே எனர்ஜெட்டிக்கா அப்படியே, நானு சோம்பேறி, நீ நல்லா இருப்ப, ஏன் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும் போது இவங்க வந்துட்டு இல்ல தூக்க பத்தல, அது நிச்சயம் முடிச்சுட்டு வந்தால அதனால அப்படின்னு. அப்ப அந்த ஃப்ரெண்டும் விட்டுட்டாங்க, ஓ பரவாயில்ல ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் விட்டுட்டாங்க.
திருப்பியும் அந்த வீட்டுக்கு வராங்க. அதாவது எத்தனை மணினா 9 மணி ஷிஃப்ட் வேலை காலையில போனாங்களா, அவங்களுக்கு 7 மணிக்கு முடியும். 7 மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட பேசிட்டு, அவங்க ஃபியான்சிட்ட பேசிட்டு, அவங்க அம்மாட்ட பேசிட்டு, எல்லாத்தையும் பேசிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பியும் படுக்கிறாங்க. ஏன்னா செம்ம டயர்டு, அவங்க தான் நேற்று தூங்கவே இல்லையே, அதனால தூங்கிட்டாங்க. 10 மணிக்கே தூங்கிட்டாங்க. திடீர்னு திருப்பியும் எழுந்திருக்கிறாங்க. எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே 3:15 3:15க்கு எழுந்திருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஒருவேளை இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம ஒரு டைமில் முழிச்சோன்னா, இப்போ காலையில் 8 மணிக்கோ முழிச்சோம் அந்த மாதிரினா அடுத்த நாளும் நம்மளுக்கு அதே டைமில் தான் முழிப்பு வரும். அவங்க இத்தனைக்கும் ஒரு நர்ஸ், அப்போ அவங்க நிறைய படிச்சிருக்கிறனால அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நேற்று முழிச்சனால நம்மளுக்கு இன்றைக்கும் இதே டைம் முழிப்பு வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. திருப்பியும் அப்படி சொல்லிட்டு ஃபோனை இப்படி வச்சுட்டு தூங்குறாங்க. திருப்பி அதே மாதிரி 10 நிமிஷம் கழிச்சு எழுக்கிறாங்க. அதுவும் நார்மலா எழுதிருக்கல, டப்புன்னு பயந்து அந்த மாதிரி எழுதிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி, ஏன் இப்படி இருக்கு, இந்த மாதிரி எனக்கு இருக்காத, இதுக்கு முன்னுக்கு வீட்லயும் இப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. திரும்பியும் பாத்ரூம்ல இருந்து ஒரு செம்ம வாடை கிளம்புது. அந்த வாடை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க செத்துட்டாங்க. அதாவது ஒரு மனுஷாலு செத்துட்டாங்க. அவங்க செத்தக்கு அப்புறம் அது அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த பணம் வந்துட்டு ஒரு 20 நாள் ஆனா அந்த ஒரே இடத்துல ஐஸ் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும், ஒரு அள்ளிக்கு போன வாடை, சரியான வாடை. அந்த வாடை அவங்களுக்கு அடிக்குது. அவங்க அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க, நான் அப்பா எல்லாத்துக்கிட்டும் பேசும்போது குளிக்கும் போது இந்த வாடை அடிக்கவே இல்லையே, காலையிலயும் வாடை இருந்துச்சா இல்லையா நானே மறந்துட்டேன். ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியுது, நான் குளிச்சுட்டு வர்றப்ப தூங்கும் போது கூட எனக்கு அந்த வாடை இல்லை. ஏன்னா அவங்க கரெக்டா வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மாதிரி வாடையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால சாப்பிடவே முடியாது. இதெல்லாம் யாருக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. எனக்கு ஒரு திடீர்னு வாடை வந்துச்சுன்னா ஓமட்டிக்கிட்டே இருக்கும், என்னால சாப்பிடவே முடியாது. நான் அதை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதனால அவங்க நல்லா தானே சாப்பிட்டேன், அப்போ எனக்கு வாடை அடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்மளுக்கு அந்த 3 மணிக்குன்னா அது ஒரு பயமா தான் இருக்கும், யாருக்கா இருந்தாலும் பயமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 மணிக்கு கழிச்சா அது பேய் டைம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப அவங்களுக்கு செம்ம பயமாயி அவங்க என்ன பண்றாங்க, டிவி திறக்கிறாங்க. டிவி திறக்கும் போது என்ன வைக்கிறாங்கன்னா காமெடி, வடிவேலு காமெடி. இப்ப நம்மளுக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா அந்த காமெடி வச்சோம்னா, காமெடியா இல்லைனாலும் அப்படியே நார்மலா அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே விட்டுறலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணு பயமா இருக்குன்னா திருப்பி டிவியை தட்டி விட்டு அதுவும் பயமான ஒரு படத்தை பார்த்தோம்னா முடிஞ்சது, அங்கேயே நம்ம அவ்வளவுதான். அதனால அவங்க வடிவேலு காமெடி அப்படியே தட்டி விட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே உறங்கிட்டாங்க, அதாவது தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு திருப்பி எழுச்சி பார்த்தா அதே 10 நிமிஷம். இவங்களுக்கு அப்படியே ஒரு கோவம் வருது, என்னடா இது 10 நிமிஷம் எழுச்சிக்கிட்டே இருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் அடுத்த நாள் காலையில 7ஆவது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அப்படியே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பாட்ட ஃபோன் அடிச்சு சொல்றாங்க, ஹலோ அப்பா, இந்த மாதிரி நான் அங்கே 7 மாதம் நல்லா தான் இருந்துச்சு, இங்கே நான் வந்தேன், எனக்கு என்னான்னு தெரில, 3:15க்கே நான் எழுச்சிடுறேன், அதுக்கப்புறம் எவ்வளோதான் தூங்கணும்னு ட்ரை பண்ணாலும் என்னால் தூங்க முடியல, 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் எழுச்சிக்கிட்டே இருக்கேன். இது நான் உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு தான் நினச்சேன், இது நார்மல் விஷயம் தான் நினச்சேன். ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அப்பயும் அவங்க பேயின்னு நினைக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு என்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நான் டிவி தட்டி விட்டேன். அப்பயும் என்னால் அது எப்படி சொல்றது, நான் தூங்கினாலும் அது நான் எழுஞ்சிடுறேன், எனக்கு ஏன்னு தெரியல அப்படி சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீ ரொம்ப ரெஸ்ட் இல்லாம இருக்க, உனக்கு தூக்க பத்தாம இருக்கு, அதனால தானே. அப்ப இவங்க சொல்றாங்க, நான் தான் தூங்குறேன்னா அப்புறம் ஏன் என்னால தூங்க முடியல அப்படி கேட்கும் போது, நீ ஒரு நர்ஸ் தானே, உனக்கு தெரியும் தானே, நம்ம ரொம்ப தூக்க பத்தலைன்னா அப்படிதான், அப்பாவுக்கே இப்படி வேலை ரொம்ப கூட இருந்துச்சுன்னா அந்த நாள் தூங்கவே முடியாது சொல்லியிருக்கேன் தானே, அப்படிலாம் சொல்லி மண்டையை கல்வி இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இது நார்மல் தான் போல. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபியான்சி அவங்க அம்மாட்ட அடிச்சு சொல்றாங்க, அவங்க ஃபியான்சி அம்மாவும் இதேதான் புராணம், நீ டயர்டா இருப்ப இது அது சொல்லிட்டு அப்படியே மைண்டை மாத்தி விட்டுட்டு அந்த நாள் அப்படியே குளிக்க போயிட்டாங்க. திருப்பி சாப்பிட்டாங்க, வந்தாங்க. அவங்க குளிச்சுட்டு இருக்கும் போத இப்ப இந்த நாள் அவங்க அப்பாட்ட சொல்றாங்களே, அந்த நாள் அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க யோசிக்கிறாங்க, நேத்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் வாடை அடிச்சுச்சா இல்லையா அப்படின்னு. ஆனா இப்ப நான் குளிக்கும் போது கூட எனக்கு வாடை அடிக்கவே இல்லையா, ஆனா அன்னைக்கு நான் குளிக்கும் போதே எனக்கு வாடை அடிச்சுச்ச, இப்ப வாடை அடிக்கவே இல்லையா, என்ன இது வாடைனா. ஏன்னா
அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுல, அது அந்த டேங்க் இது இருக்குல்ல, அந்த இது வந்து அந்த பாத்ரூம் வந்து 24 மணி நேரமும் செம்ம வாடையா தான் இருக்கும். அப்போ வந்துட்டு ஃபுல்லா வாடை அடிக்கணும். ஐயா இது வாடை அடிக்கவே அந்த மாதிரி அடிக்காம திடீர்னு அடிக்குது அப்படின்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப யோசிக்கக்கூடாது, வேற ஏதாவது ஆயிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமாக குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மணி 10 படுக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவியோட சத்தம். இப்போ வேக வேகமா எழுக்கிறாங்க. இப்போ நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம். நாமளா யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ தூக்கம் எப்படி வரும்னா, ஒரு சத்தமே இல்லாத இடத்துலதான் நம்ம தூங்குவோம். தூங்கிக்கிட்டே இருக்கோம், நம்ம கூட யாருமே இல்லை. நம்ம டிவி தட்டி விட்டாதான் அது சத்தம் கேட்கும், நம்ம போன் தட்டி இருந்தாதான் சத்தம் கேட்கும், இல்லைன்னா ஒரு சத்தமும் கேட்காது. நீங்க அமைதியா இருக்கிற இடத்துல தூங்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு டப்புன்னு ஒரு சத்தம் கேட்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? தூக்கி வாரி போடுங்களா? அதனால அவங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. அப்போ அவங்க வந்துட்டு என்ன நல்லா அவங்களுக்கு தெரியுதுன்னா, அவங்க குளிச்சுட்டு வந்துட்டு தூங்க போற இன்னைக்கு எல்லா சுவிட்சும் அடைச்சிடுவாங்க. அவங்க வீட்டுல அது ஒரு பழக்கம் இருக்கு, சுவிட்ச் அடைச்சிருவாங்க. ஏன்னா அந்த சில பேர் சேஃப்டி அந்த மாதிரி இருப்பாங்க, அதனால அடைச்சிடுறாங்க. அப்புறம் எப்படி டிவி திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செம்ம பயமாவது. நானா இருந்தா அந்த வீட்டை விட்டே ஓடி இருப்பேன். ஆனா அவங்க ஏன் வந்துட்டு அங்கேயேதான் இருந்தாங்க. அப்ப அந்த சத்தம் கேட்டுச்சுல வேகமா, டக்குன்னு அதுக்கப்புறம் போய் டிவி வேகமா அந்த சுவிட்ச் சாத்திட்டு போனை பாக்குறாங்க. அதே 3:15. இப்ப வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம், இப்ப 3:15 இப்ப நம்ம ஒரு டைம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்டினியூஸா அடுத்த நாள் நம்மளுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இது நேத்து நடந்துச்சுல, இதே நேத்து நடந்துச்சுல, அந்த மாதிரி இருக்கும்ல. இவங்க வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த சத்தம் 4 மணிக்கு கூட கேட்டிருக்கலாம், 5 மணிக்கு கூட கேட்டிருக்கலாம், ஏன் 2 மணி 11 மணி 12 மணி எல்லாம் கேட்டிருக்கலாம். எதுக்கு அதே 3:15க்கு கேட்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. அவங்க என்ன பண்றாங்க, நானா இருந்திருந்தேன்னா ஒண்ணு வெளியே ஓடி இருப்பேன், இல்ல அப்படியே போர்வைய போத்தி விட்டு அந்த நேரம் காது கேட்கல, நானு ஒண்ணுமே இல்லை, எனக்கு அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்படியே தெரியாத மாதிரி தூங்கியிருப்பேன். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போன் எடுக்கிறாங்க. போன் எடுத்துட்டு இங்கிலீஷ்ல தட்டுறாங்க. ஒருவேளை 3 AM மேல எழுச்சா என்ன அது அப்படின்னு தேடும் போது இந்த டாக்டர் படி அது பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கூட, இது கூட, அது கூட அப்படின்னு இருக்கு. இந்த வேற ஒருத்தவங்கள இந்த நார்மல் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பேயோட டைமு 3 மணிக்கு மேல அப்படின்னு போட்டிருக்கு. அந்த போனை பார்த்துட்டோன்னே, இப்ப இதுதான் போன் வச்சுக்கோங்க, இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. போனை பார்த்துட்டு அந்த 3 மணிக்கு பேயோட நேரம், அந்த பேயின்னு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளுக்கே இது ஞாபகமே வரலன்னு அவங்களுக்கு ஒரு பயம் வருது. பயம் வந்துட்டு அப்படியே தெரியாத மாதிரி தூங்கிட்டாங்க. அதுவும் தூங்க முடியல. 10 நிமிஷம் எழுச்சி அடுத்த நாள் வேக வேகமா அவங்க அப்பா கால் பண்றாங்க. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இங்க இருக்கு, இது பயமா இருக்கு, நீங்க வாங்க, இல்ல நான் வந்துருவேன், இது வேலை விட்டு நின்றுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இது நான் இன்னைக்கு வரமா உன் கூட 1 வாரம் தங்குறேன், நான் பாக்குறேன் என்னதுன்னு அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நார்மலா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு யார் வந்துட்டு வந்தாலும் அவங்க அப்பா அப்படி பக்கத்துல இருந்தா, இப்ப நம்ம ஒரு விஷயம் செம்ம ஆபத்தா ஒரு விஷயம் இருக்கு, ஆனா நம்ம அப்பா இருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு பயமே இருக்காது. நம்ம அப்பா என்ன வேணாலும் பார்த்துப்பாரு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கும் ஓகே, அப்பாவே வரப்போறாரு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் இருக்கும் போத பாக்குறாங்க, சொல்றாங்க தானே, இவங்கதான் போன்ல சொன்னாங்க தானே, இந்த மாதிரி பாத்ரூம் வாடை அடிக்குது, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் வந்துட்டு தெரியாத மாதிரி செக் பண்றாரு. பாத்ரூம் ஒரு வாடை அடிக்கல, அவருக்கு நார்மலா தான் இருக்கு. அப்புறம் அந்த நாள் தூங்குறாங்க, அப்பா தூங்கிட்டாரு. அவங்களுக்கு திருப்பி 3:15க்கு முழிப்பு வருது. ஆனா அந்த அவங்களுக்கு அவங்க அப்பாவை எழுப்பி விடணும் அப்படின்னு மனசு வரல. ஏன்னா அவரு அசந்து தூங்குறாரு, எதுக்கு எழுப்பி விட்டுன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே தூங்குறாங்க. 10 நிமிஷம் எழுக்கிறாங்க, தூங்குறாங்க, 10 நிமிஷம் எழுக்கிறாங்க. என்னடா இது சொல்லி அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்தோன்னே அவங்களுக்கு எப்படி சொல்றது,
இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட், இந்த விஷயத்திலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் வேற விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணால் இது நம்மளுக்கு ஞாபகம் வராது அப்படின்னு வந்துட்டு அவங்க ஃபியான்சி சொல்லுவார். இவங்களும் ஓகே இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போவாங்க. ஜிம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டூடியோ ஹவுஸ்லாம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அதில் தான் ஸ்டூடியோ ஹவுஸ் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்னாலே தெரிஞ்சுக்கோங்க, கீழே வந்து ஜிம் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால இவங்க ஜிம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா இல்லைம்மா நான் வரல, நான் மேலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்துட்டு கீழே ஜிம் போகிறாங்க. ஜிம்முக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும் போது, இப்போ நம்ம ஓடுறோம் நார்மலாக ஜாகிங் போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நைட்டுனா இங்கிட்ட ஒரு நிழல் தெரியும், யாராவது பின்னாடி வந்தாங்கன்னா இங்கே மின்னுக்கு ஒரு நிழல் தெரியும், லைட் இருந்துச்சுன்னா. அப்போ இவங்க அப்படி ஜாகிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. பின்னாடி ஒரு இவங்க கூட ஓடி வர்ற மாதிரி இப்படி வருது. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, யாரு நம்ம பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை. அப்புறம் நிழல்ல என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஓடுறாங்க, பாக்குறாங்க, திருப்பியும் இருக்கு. அட என்னடா இது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வேகமா திரும்பினா அப்பயும் ஒன்றும் இல்லை, இது வேணாம் இது பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு மாதிரி ஏதோ வேகமா ஒரு சத்தம் கேட்குது. இவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு, என்ன திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை, திடீர்னு சத்தம் கேட்குது சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு, ஹலோப்பா நீங்க பேசிக்கிட்டே இருங்க பேசிக்கிட்டே அவங்க அப்பா கேட்குறாரு, எங்கம்மா இருக்க, ஜிம் கீழே தானே இருக்க அப்படின்னு. இல்லைப்பா நீங்கள் பேச்சு கொடுத்துட்டே இருங்க, நான் அப்படியே மேலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்துட்டாங்க. மேலே வந்துட்டோன்னே அவங்க அப்பா வந்துட்டு சொல்லுவார், ஏன் என்ன ஆச்சு, ஏன் எதனால அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்லுவா, இந்த மாதிரி நான் ஜாகிங் போயிட்டு இருந்தேன், எனக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு கருப்பு உருவம் மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு இல்லைம்மா ஒன்றும் இல்லை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் வந்துட்டு சரி ஒன்றும் இருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் ஆகுது. அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு. இவங்களுக்கு அதே தான் கண்டினியூஸ், சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, 3:15 அதே 10 நிமிஷம் இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரே ஒரு தடவை அந்த ஜிம்முக்கு கீழே அப்படி நடந்துச்சு. அப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாரா. வீட்டுக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு சும்மா பேசிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா சொல்றாரு, ஹலோம்மா என்னம்மா பண்ற, எப்படிமா இருக்க, என்னம்மா எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அம்மா தனியா நீ வந்து குப்பை வீச போவாத என்ன அப்படின்னு சொல்றாரு. இவங்க வந்துட்டு ஏன் ஹலோ ஏன்ப்பா ஏன் குப்பை வீசக்கூடாது அப்படின்னு கேட்கும் போது அவங்க அப்பா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா அன்னைக்கு நீ ஜிம் போனல, அதனால நான் வந்துட்டு குப்பை வீசுறதுக்காக நம்ம வீட்டில் உள்ள குப்பையை எடுத்துட்டு அந்த பெரிய இப்போ நார்மலாக இப்போ அப்பார்ட்மெண்ட்னா வச்சுக்கோங்க, வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் அந்த ஒரு இடத்துல போயிட்டு தான் அது. இப்போ அப்பார்ட்மெண்ட்னா ஒரு இடம் இப்படி இருக்கோல, இங்கிட்ட வந்து ஒரு குப்பை இடம் இருக்கும், ரொம்ப செக்யூரான இடம்னா வந்துட்டு கதவுலாம் வந்து சாத்தியிருக்கும், அந்த கதவு திறந்து நம்ம குப்பை வீசணும். இது வந்துட்டு ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி வீச போகிறப்ப கதவு திறக்கிறாரு அப்பா. அதாவது அவங்க அப்பா கதவு திறக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் உருவம் நின்றுக்கிட்டு அப்படியே பார்க்குது அவங்க அப்பாவை. இப்போ பார்த்துட்டு இருக்கும் போது என்னடா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா வந்து அவ்வளோ பயப்படல. அவருக்கு வந்து எனக்கு தெரியும் தான் நார்மலா அந்த மாதிரி பயந்தா அது இன்னும் ஓவரா பயப்பட்டு அப்படி தெரியாது. அவர் பார்க்காத மாதிரி அப்படியே குப்பையை வீசிட்டு கதவு சாத்துறாரு. அப்படியே கொஞ்சம் நடந்து வராரு, பார்த்தா கதவு திறக்குதான். கதவு திறக்கும் போது என்னடா இது அப்படி சொல்லிட்டு வேகமா வந்துட்டு இவரு இங்க உள்ள வீட்டுக்கு வராரு. கரெக்டா அவங்களோட பிள்ளை வந்து ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி பேச்சு கொடுங்க அந்த மாதிரி சொன்னாங்களே, அப்படி நடந்துச்சுன்னொன்னா இவங்களுக்கு வயிற்ற கலக்கிருச்சு. இதுக்கு மேல அங்க இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு மனுஷாலா கூட இருக்கலாம், ஏன் அப்படி பயப்படுறீங்க அப்படின்னா கதவு திறந்துட்டு திடீர்னு வருது. அது ஒண்ணு. இன்னொன்னு குப்பை இடத்துல, அதாவது அங்க அவ்வளவு குப்பை இருந்திருக்கான். நார்மலாவே அங்க நைட்டுன்னா அவ்வளவு குப்பை இருக்கும். ஒரு குப்பை இருக்கிற நாடுற ஒரு இடத்துல நீங்க எவ்வளவு நேரம் அங்கேயே குத்த வச்சு நின்றுட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? வாய்ப்பே இல்லை தானே, அது நடக்கிற விஷயமே இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நான் இப்பயே ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணிட்டு நான் வந்துடுறேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி வேலை விட்டு நின்றுடுறேன், எனக்கு அங்கே இருக்க முடியல, எனக்கு தூக்க பார்த்ததுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வேற எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னா அவங்க அப்பா எல்லாருமே, அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க ஃபியான்சி என்ன சொல்கிறாங்கன்னா, வேலைக்கு போகிற முன்னுக்கு அவங்க 3 பேர் என்ன சொன்னாங்க, உன் இஷ்டம், அதே மாதிரி வேலை விட்டு நிற்கிறதுனாலும் உன் இஷ்டம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே திருப்பியும் வரும்போது அவங்களோட ஃபியான்சியும் இவங்களும் வராங்க. இவங்க வந்துட்டு
ஜாமான்லாம் எடுத்துட்டு போகிற மாதிரி, அதாவது காடியில் வந்திருக்காங்க. காடியில் வந்தனால இந்த நைட்டு, அதான் நைட்டு வராங்க, 7 மணிக்கு வராங்க. அடுத்த நாள் காலையிலே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு எல்லா ஜாமானும் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கும் போத சாமி ஃபோட்டோ ஒன்று சொன்னல, அந்த கார்னர் கரெக்டாக வந்துட்டு யோசிக்கிறாங்க, சாமி ஃபோட்டோ இப்போ எடுக்கலாமா இல்லை காலையில் எடுக்கலாமா, இப்போ எடுக்கலாமா காலையில் எடுக்கலாமா, இப்போயே எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்னா லிஃப்ட் தானே, அதனால அந்த ஒரு இது இருக்கும் ட்ரோலி மாதிரி, அந்த ட்ரோலியில் எடுத்துட்டு காடியில் வச்சுட்டு இன்னைக்கு அந்த வீட்டில் வந்து தூங்க வந்துட்டாங்க. திருப்பி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் திருப்பி தூங்க வந்துட்டாங்க. ஸ்டூடியோ ஹவுஸில் தூங்க வந்துட்டோன்னு பார்க்குறாங்க, அந்த மாதிரி தூங்கிட்டாங்க. திருப்பி அவங்களுக்கு 3:15க்கு திடீர்னு சத்தம் கேட்குது. எழுந்திருக்காங்க. திரும்பி பார்த்தா அவர் வந்துட்டு ஃபியான்சி, அவர் வந்து தூங்கிட்டு தான் இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும்தான் சத்தம் கேட்டுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி மேலே பார்க்குறாங்க. அதாவது சில்லிங் இருக்குல்ல, இப்போ நம்ம தூங்குறோம்னா மேலே இருக்கோம்ல, அந்த சில்லிங்கில் கருப்பு கலர் உருவம் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு அவங்கள. இவங்களுக்கு வந்துட்டு பயம் ஒரு பக்கத்து இருந்தாலும், இன்னொரு பக்கத்து வந்துட்டு இவங்களுக்கு இதே ஒரு 8 மாசமா நடந்துருச்சு. அவங்க அப்பா வேற சொல்லிட்டேன். அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பார்த்தாலோ இல்லை ஏதாவது பண்ணாலும் பயத்தை வந்து வெளியே காட்டவே கூடாது, உன்னை வந்து ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னால அவங்க அப்படியே பார்த்துட்டோன்னு தெரியாது. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள செம்ம பயம், அப்படியே ஹார்ட் பீட்லாம் துடிச்சு வெளியே வந்துடும் போல, அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. ஆனால் வெளியே காட்டிக்கவே இல்லை. அப்படியே திரும்பிட்டு படுக்கிறாங்க. சத்தம் கேட்குது, அப்படிலாம் சத்தம் கேட்குது. அவங்க எழுந்திருக்கவே இல்லை. காலையில் டைம் ஆனோன்னு வேகமாக எழுச்சி காடியில் போகும்போது தான் அவங்க ஃபியான்சிகிட்ட இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஃபியான்சியும் இந்த மாதிரி நேற்று நீ குளிக்க போகிறப்ப நான் வெளியே இருந்தேன்ல, எனக்கும் அதே மாதிரி தான் தெரிஞ்சு, நானும் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் என்ன பேசிக்கங்கன்னா, நல்ல வேலை விட்டுட்டு வந்துட்டோம், இங்கே இருந்திருந்தேன்னா நான் இருந்திருக்கவே மாட்டேன் போல, இறந்துருப்பேன் அப்படின்னு அவங்க ஏதோ யோசிச்சுட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நார்மலாக இவங்க வீட்டுக்கு வராங்க. அதோட அவங்க 3:15க்கும் எழுந்திருக்கல, ஒன்றும் எழுந்திருக்கல. அவங்களோட லைஃப் வந்துட்டு நல்லா தான் போகுது, சந்தோஷமாக போகுது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நல்லா இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியவே இல்லைன்னா, அது நோண்டல ஒரு விஷயம். ஆனா பயம்னா நானே வந்திருப்பேன், நானே ஐயோ என்னால இருக்கவே முடியாது சொல்லி வந்திருப்பேன். ஆனா அது ஏன் வந்துட்டு அங்க இருந்துச்சு? ஒருவேளை அது அதோட வீடோ இல்ல அவங்க, ஆனா வந்துட்டு ஏன் வந்துட்டு அது அந்த ஜிம்முக்கு போறப்ப பின்னாடியே நடந்து வர்றது அதெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்தடுத்து வர கதையில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். அவ்வளோதான். பாய் பாய்.